10th standard max first midterm test various district question paper analyze பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது மதுரை district question paper part A, choose the correct answer. So midterm testல first midterm testல example set மொத்தம் 200 sumsக்கு மேல இருக்கும். எல்லா sums நீங்க பாக்கும்போது ஒரு confusion stageல வந்து நிக்கும். இது அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த various district question paper analyze பண்ணிட்டு இருக்கிறோம். இது நல்லா நீங்க தரோவா பார்த்துட்டீங்கன்னா you will get more than 40 out of 50 marks மேல வாங்க முடியும். இதே போல செகண்ட் midterm டெஸ்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வர midterm ஆஃப்லி எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு 10 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு வித் டீடைல் சொல்யூஷனோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா போர்டு எக்ஸாமினேஷனில் மோர் தேன் 90% மேலே மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ. ஸோ ஐ ஆம் ஜெயக்குமார். பார்ட் ஏ கொஸ்டின் நம்பர் 2. F function A gives B is a bijective function கொடுத்துருக்காங்க. bijective function ஏன்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் A ஸ்டாண்ட் ஃபார் எலமெண்ட் சொல்லலாம் அல்லது டொமைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ B ஸ்டாண்ட் ஃபார் ரேஞ்ச் சொல்லலாம் அல்லது கோ டொமைன்னு சொல்லலாம். ஓகேவா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா சின்ஸ் எஃப் இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், எஃப் இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்போ இட்ஸ் டொமைன் ஏ அண்ட் ரேஞ்ச் பி have the same number of elements, have the same number of elements. அதாவது ரேஞ்சில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் டொமைன்லையும் இருக்கும். அப்போ ரேஞ்ச் வந்து n of b is equal to 7 கொடுத்துருக்காங்க. அப்போ டொமைன்னா n of a is equal to எவ்வளோ இருக்கும், 7 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.